ஒவ்வொரு சாதனை பயணமும் எட்டி வைக்கும் முதற்படியில்தான் துவங்கும். அந்த வகையில் ஒவ்வொரு படியுமே ரசிக்கத்தக்க ஒரு பயணமாகிறது. சுபாஸ்கரன் அல்லிராஜா என்ற இங்கிலாந்து வாழ் இலங்கை தமிழருக்கு இருந்த காலிங் கார்டு மீதான ஆர்வமே அவரை 2001ஆம் ஆண்டு லைகாடெல் என்ற காலிங் கார்டு நிறுவனத்தை உருவாக்கச் செய்தது. லைகாடெல் சர்வதேச அளவில் முதன்மை நிறுவனமாக மாற வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு தொடங்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு லைகா மொபைல் திரு சுபாஸ்கரன் அவர்களால் நிறுவப்பட்டது. அவரின் உத்வேகத்தால் இந்நிறுவனம் பன்மடங்கு வளர்ந்தது. சிரமம் மிக்க பயணமும் தெளிவான நோக்கத்துடன் கூடிய கடும் உழைப்பும் கொண்ட இவரது பார்வை கோடிக்கணக்கான மக்களுக்கு சேவை புரிய வேண்டும் என்ற எண்ணத்தை நோக்கி இருந்தது. லைகா மொபைல் அமைப்பில் ஆற்றல் வாய்ந்த பல தொழில்துறை ஜாம்பவான்கள் இணைந்தனர். திரு பிரேமானந்தன் சிவசாமி லைகா மொபைல் துணைத் தலைவர், திரு கிறிஸ்டூலி தலைமை நிர்வாக அதிகாரி, திரு முகமது மல்லிக் பொதுக்குழு ஆலோசகர். இவர்கள் அனைவரும் திரு சுபாஸ்கரனுடன் சேர்ந்து லைகாவின் தூண்களாக விளங்குகின்றனர். இவர்கள் அனைவரின் முயற்சியால் லைகா பல திசைகளில் தன் கிளைகளை உருவாக்கியது. அயாட்டாவின் அங்கீகாரத்துடன் இங்கிலாந்தில் லைகா ஃப்ளை என்ற தனியார் போக்குவரத்து நிறுவனத்தை துவக்கியது லைகா குழுமம். குடிபெயர்வோர் மற்றும் பல இனத்தோரின் தேவைகளை உணர்ந்து லைகா குழுமம் உண்டாக்கியதே லைகா மணி ப்ரீபெய்ட் மாஸ்டர் கார்டு. லைகா மொபைல் தன்னுடைய சாதனைகளுக்காக உலக அளவில் மிகப்பெரிய அங்கீகாரமும் பல விருதுகளையும் பெற்றுள்ளது. லைகாவின் சாதனைகள் அதன் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள பெரிதும் உதவியது மட்டுமின்றி நிறுவனத்தின் மீது பெரும் நம்பிக்கையையும் உருவாக்கியது. லைகா மொபைல் மிகப்பெரிய நிறுவனமாக மாறியதற்கு சான்றாக அதன் கிளைகள் உலக அளவில் 20 வெவ்வேறு நாடுகளில் இயங்குகிறது. லைகா மொபைல் தன்னுடைய வாடிக்கையாளர்களுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள விளையாட்டுத் துறையில் பெரும் ஆர்வத்தை காட்டி வந்துள்ளது. அதற்கு சான்றாக லைகா மொபைல் நிறுவனம் சென்னையைச் சேர்ந்த இந்திய ஃபார்முலா 2 ரேசர் பார்த்திப சுரேஸ்வரனுக்கு ஐரோப்பா நாடு செல்ல தனிப்பட்ட முறையில் அவருக்கு வேண்டிய சேவைகளை செய்து கொடுத்து அவரை ஊக்கப்படுத்தியது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் முதல் டிவிஷன் அணியான லண்டனை சேர்ந்த வெஸ்ட்ஹாம் யுனைடெட் அணிக்கு ஸ்பான்சர் செய்து அந்த அணிக்கான அபிஷியல் மொபைல் பார்ட்னராக செயல்படுகிறது. 2013இல் நடந்த கரீபியன் பிரீமியர் லீக் துவங்குவதற்கு லைகா மொபைல் உறுதுணையாக இருந்தது. அவ்வருடம் அப்போட்டியில் கலந்து கொண்ட ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ ரெட் ஸ்டீல் அணிக்கு லைகா மொபைல் ஸ்பான்சர் செய்தது. சமீபத்தில் லைகா மொபைல் நிறுவனம் இங்கிலாந்தின் டெஸ்ட் கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் மற்றும் சர்ரே கவுண்டி கிரிக்கெட் கிளப்புகளுக்காக ஸ்பான்சர்ஷிப்பை உறுதி செய்ய அவர்களுடனான ஒப்பந்தத்தில் கையொப்பம் இட்டது. தற்போது முடிவடைந்த இங்கிலாந்து மற்றும் இந்தியாவிற்கு இடையிலான கிரிக்கெட் தொடரின் ஸ்பான்சர்களில் லைகா மொபைலும் ஒன்றாகும். விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்க துடிக்கும் இளைஞர்களை ஊக்குவிப்பது மட்டுமின்றி அவர்களுக்கு தோள் கொடுத்து அவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வருவதிலும் லைகா மொபைல் நிறுவனம் எப்பொழுதும் ஆர்வம் காட்டி வருகிறது. லைகா நிறுவனத்தில் தற்சமயம் 10,000ற்கும் மேலானோர் மக்கள் சேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். கடந்த 7 வருடங்களில் லைகா நிறுவனத்தின் வாடிக்கையாளர் எண்ணிக்கை 30 மில்லியனை தொட்டுள்ளது. ஒவ்வொரு 2 நொடிக்கும் ஒரு புதிய வாடிக்கையாளரை தன்னுடன் அங்கமாக்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. லைகா மொபைல் உலகின் மிகப்பெரிய MVNO என அழைக்கப்படும் மொபைல் வர்ச்சுவல் நெட்வொர்க் ஆபரேட்டராக திகழ்கிறது. தனது அபார வளர்ச்சியால் கடல் கடந்து தேசம் கடந்து குறைந்த செலவில் மக்களை இணைப்பதில் லைகா மொபைல் பெருமை கொள்கிறது. தற்போது தினமும் 4.2 மில்லியன் யூரோக்களை வருமானமாக பெறும் லைகா மொபைல் சமூகத்திற்காக பல சேவைகளை செய்து வருகிறது. தனது சமூக பொறுப்பை வெளிக்கொணர்வதற்காக ஞானம் அறக்கட்டளையை துவக்கியது லைகா மொபைல் நிறுவனம். பசி, பட்டினி, அடிப்படை வசதிகளின்மை, தொழிலின்மை, பொருளாதாரம் ஈட்ட வழியில்லை, கல்வி வசதியின்மை என்ற நிலையில் ஏக்கத்துடனும் எதிர்பார்ப்புடனும் உலகில் பல மில்லியன் மக்கள் பெரும் சவால்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகிறார்கள். இவ்வாறு சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு உதவிகள் வாழ்வாதாரம் இன்றி மிகுந்த வறுமையில் தவிக்கின்ற மக்களுக்கு கை கொடுக்கும் நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டதே லைகாவின் ஞானம் அறக்கட்டளை.
2010ஆம் ஆண்டு முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான லைகா மொபைல் மற்றும் அதன் குழுமத்தின் தலைவர் திரு சுபாஸ்கரன் அல்லிராஜா அவர்கள் அவரது அன்பு தாய் ஞானாம்பிகை அல்லிராஜா அவர்களுடன் இணைந்து லைகா ஞானம் அறக்கட்டளையை ஆரம்பித்தார். அன்று முதல் லைகா ஞானம் அறக்கட்டளையால் பல உதவித் திட்டங்கள் வெற்றிகரமாக செய்யப்பட்டு வருகின்றன. பட்டினி கிடப்பவனுக்கு மீன் ஒன்றை ஒருவேளை உணவாக கொடுப்பதை காட்டிலும் அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதால் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு உணவளிக்க முடியும் என்ற முதுமொழியை செயலில் காண்பிப்பதே லைகா ஞானம் அறக்கட்டளையின் நோக்கமாகும். இந்த நோக்கத்துடன் உலகின் பல பாகங்களிலும் லைகா ஞானம் அறக்கட்டளையின் உதவித் திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த உதவித் திட்டங்களுக்காக 15 மில்லியன் பவுண்ட் நிதித்தொகை வழங்கப்படுகிறது. சில உதவித் திட்டங்கள் மதிப்பும் நம்பிக்கையும் பெற்ற தொண்டு நிறுவனங்கள் வழியாக இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் தி பிரிட்டிஷ் ஏசியன் ட்ரஸ்ட் இங்கிலாந்தின் இளவரசர் சார்லஸின் வழிகாட்டுதலுடன் 2007ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இயங்கும் சிறந்த அறக்கட்டளைகளின் மூலம் கல்வி, வாழ்வாதாரத்திற்கான தொழில், ஆரோக்கியம் ஆகிய விஷயங்களுக்காக உதவிகள் வழங்கி வருகிறது. ஒருவரின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வழிகளை செய்து கொடுத்தல் என்ற ஒத்த நோக்கத்தை பகிர்ந்து கொள்கின்ற தி பிரிட்டிஷ் ஏசியன் ட்ரஸ்டிற்கு லைகா ஞானம் அறக்கட்டளையின் சார்பில் 1 மில்லியன் பவுண்ட் வழங்கப்பட்டது. அந்த நிதித்தொகையில் ஒரு பகுதி பிரிட்டிஷ் ஏசியன் ட்ரஸ்டின் தூதுவர்களில் ஒருவரான பிரபல கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனால் பெற்றுக் கொள்ளப்பட்டது. இந்த நிதி உதவி இலங்கையில் கல்வி, வேலைவாய்ப்பு உதவித் திட்டங்களை முன்னெடுப்பதற்கும், சென்னையில் சேரியில் வாழும் பின்தங்கிய நிலையில் தவிக்கும் 1500 இளைஞர்களுக்கு தொழில்சார் பயிற்சி திட்டங்களையும் ஆங்கில மொழி பயிற்சிகளையும் வழங்க பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு பயிற்சியை முடித்து வருகின்ற இளைஞர்கள் நல்ல வேலைவாய்ப்பை பெற்று தமது வாழ்க்கையையும் அவர்கள் குடும்பங்களின் வருமானத்தையும் சீர்படுத்த வழி செய்து கொடுத்திருக்கின்றது. இந்த திட்டங்களை செயல்படுத்த லைகா அறக்கட்டளை 3 வருடங்களுக்கு தி பிரிட்டிஷ் ஏசியன் ட்ரஸ்டுடன் இணைந்து வேலை செய்ய உள்ளது. அதன் ஒரு கட்டமாக சென்னையில் பயிற்சி நிலையமும் கணினி கூடமும் அமைக்கப்பட்டது. சுனாமி தாக்கத்தால் இலங்கையில் 35,000 பேர் உயிரிழந்ததுடன் 1/2 மில்லியனுக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்தனர். 30 வருட கால யுத்தத்தின் தாக்கத்திலும் சுனாமி தாக்கத்திலும் பாதிக்கப்பட்ட மக்களை உளரீதியான பாதிப்பிலிருந்தும் வாழ்வாதார பிரச்சினைகளிலிருந்தும் விடுவிப்பதற்கான உதவிகளை வழங்குவதே சிவனருள் இல்லத்தின் நோக்கமாகும். சிவனருள் இல்லத்தின் மூலம் லைகா அறக்கட்டளை 3 லட்சத்திற்கும் அதிகமான பவுண்ட் நிதியுதவியை வழங்கி வடகிழக்கில் பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. We had the privilege of getting a lot of help, financial support from Jnanam Foundation for the last 4 to 4.5 years. லைகா ஞானம் அறக்கட்டளையிடமிருந்து பல உதவிகள், நிதித்தொகை கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக சிவனருள் இல்லத்திற்கு வழங்கப்படுகின்றது. இந்த உதவிகள் யுத்தத்தால் அவயவங்களை இழந்தவர்களுக்கான செயற்கை கால்களை பொருத்தும் நிகழ்ச்சி திட்டத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. அவயவங்களை இழந்த 8200 பேருக்கு செயற்கை கால் பொருத்த உதவி வழங்கப்பட்டது. சில்ட்ரன்ஸ் ஹங்கர் ரிலீஃப் ஃபண்ட். இந்த அறக்கட்டளை பட்டினியாலும் சுத்தமான குடிநீர் இன்றியும் நோய்வாய்ப்பட்டு குழந்தைகள் இறப்பதை தடுப்பதற்கு முயற்சிகள் எடுத்து வருகிறது. ஜாம்பியா, கென்யா போன்ற பகுதிகளில் குழந்தைகளுக்கு சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதுடன் ஹெய்டி, கென்யா, உகாண்டா, நிகரகுவா, மெக்சிகோ, ஆப்கானிஸ்தான், பிலிப்பைன்ஸ், சோமாலியா, எத்தியோப்பியா போன்ற நாடுகளில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிறுவர்களுக்கான கல்வி வசதியும் மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான உதவி திட்டங்களும் வழங்கப்படுகின்றன. இந்த அறக்கட்டளைக்கு லைகா அறக்கட்டளை நிதியுதவி வழங்கி உதவி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது.
டாமிலோலா டெய்லர் ட்ரஸ்ட். பயம் மற்றும் வன்முறை கலாச்சாரத்திற்குள் சிக்கியிருக்கும் நகர்ப்புற இளைஞர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான கற்றல் மற்றும் வழிகாட்டுதலை வழங்கி அவர்களின் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள உதவி செய்வதே டமிலோலா டெய்லர் ட்ரஸ்டின் நோக்கமாகும். இந்த அறக்கட்டளைக்கு நிதியுதவி வழங்கியுள்ள லைகா அறக்கட்டளை அதன் உதவி திட்டங்களுக்கு ஆதரவு வழங்கியுள்ளது. முஸ்லிம் எய்ட். முஸ்லிம் எய்ட் அறக்கட்டளை உலகில் 70க்கும் அதிகமான நாடுகளில் தொண்டு பணிகளை முன்னெடுத்து வருகின்றது. முக்கியமாக இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசர உதவிகளையும் அடிப்படை வாழ்வாதார உதவிகளையும் இந்த அறக்கட்டளை வழங்கி வருகிறது. இனம், மதம், மொழி, கொள்கை, நாடு என்பதற்கு அப்பால் இந்த உதவிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த அறக்கட்டளைக்கு லைகா அறக்கட்டளை உதவிகள் வழங்கி திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. சில்வர் ஸ்டார் அறக்கட்டளை நீரிழிவு நோய் தொடர்பான விழிப்புணர்வையும் அந்த நோய் இருக்கின்றதா என்ற பரிசோதனைகளையும் மக்களுக்கு இலவசமாக வழங்கி நோயை கட்டுப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ள அறக்கட்டளை நிறுவனமே சில்வர் ஸ்டார் நிறுவனமாகும். சில்வர் ஸ்டார் அறக்கட்டளை இங்கிலாந்து மற்றும் இந்தியாவில் இந்த தொண்டு பணிகளை நடத்தி வருகிறது. இந்த அறக்கட்டளையின் நிதி திரட்டலுக்கு பிரபல பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், பிரபல நடிகை ஷில்பா ஷெட்டியும் ஆதரவு வழங்கி வருகின்றனர். இந்த அறக்கட்டளையின் நடமாடும் நீரிழிவு நோய் பரிசோதனை திட்டத்திற்கு லைகா ஞானம் அறக்கட்டளை ஆதரவு வழங்கியுள்ளது. லைகா ஞானம் அறக்கட்டளை இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு உலகில் அவசர உதவிகள் தேவைப்படுகின்றவர்களுக்கு உதவிகள் வழங்க தவறவில்லை. ஜனவரி 22 2012 ருமேனியா கடும் பனிப்பொழிவை சந்தித்தது. கடுமையான இந்த சீற்றத்தால் 74 பேர் வரையில் உயிரிழந்தனர். 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டனர். முக்கியமாக பின்தங்கிய கிராமங்களில் வாழ்ந்த மக்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்கொண்டனர். இவர்களுக்கான அவசர உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்காமல் இருந்த வேளையில் லைகா அறக்கட்டளை அங்கு சென்று மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கியது. 8 நவம்பர் 2013 பிலிப்பைன்ஸில் வீசிய கடும் சூறாவளியால் அந்த நாடு பெரும் அழிவை எதிர்கொண்டது. 6,000 பேர் வரையிலும் உயிரிழந்தனர். 14 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டனர். பிலிப்பைன்ஸின் கரையோர பகுதிகள் பல இருந்த இடம் தெரியாமல் அடித்துச் செல்லப்பட்டது. அந்த வேளையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு லைகா அறக்கட்டளை சேவ் த சில்ட்ரன் ஊடாக அதன் நிதி உதவியை வழங்கியது. உலகில் பல நாடுகளில் முன்னெடுக்கப்பட்ட இவ்வாறான உதவி திட்டங்களுக்கு முழு ஆதரவையும் நிதி உதவியையும் வழங்கி வருகின்ற லைகா அறக்கட்டளை அதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக 30 வருடங்கள் இடம்பெற்ற யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தொடர்ச்சியான உதவி திட்டங்களை நீண்ட காலத்திற்கு வழங்கும் நோக்கத்துடன் 3,000 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கி அதை செயல்படுத்த கிளைகளையும் அமைத்துள்ளது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களில் அலுவலகங்களை 4 நாட்களில் திட்டமிட்டது போன்றே திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அரசு சார்பற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று பல கிளைகளை ஒரே தடவையில் ஆரம்பித்த அந்த சவாலான பயணம் இப்படித்தான் ஆரம்பமானது. ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி, முல்லைத்தீவு. அழகான வரவேற்புடன் லைகா ஞானம் அறக்கட்டளையின் ஸ்தாபகர் திருமதி ஞானாம்பிகை அல்லிராஜா, லைகாவின் ஞானம் அறக்கட்டளை மற்றும் லைகா மொபைல் நிறுவனத்தின் தலைவர் திருவாளர் சுபாஸ்கரன் அல்லிராஜா, லைகா மொபைல் நிறுவனத்தின் பிரதிநிதி தலைவர் திருவாளர்
பிரேமானந்தன் சிவசாமி மற்றும் லைகா மொபைல் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கிறிஸ் டூலி மற்றும் பல அதிகாரிகள் இணைந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள நீராவிப்பிட்டி கிழக்கு முள்ளிய வளையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பிராந்திய காரியாலயத்தை சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைத்து 2ஆம் கட்ட பணிகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தனர். அந்த நிகழ்வைத் தொடர்ந்து தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவிகள், தையல் இயந்திரங்கள், மாணவர்களுக்கான கல்வி நிதி உதவிகள், துவிச்சக்கர வண்டிகள், பென்சில்கள், பேனாக்கள், குழந்தைகளுக்கான புத்தகங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான 3 சக்கர வண்டிகள் என பல்வேறு அன்பளிப்பு பொருட்கள் அங்கு குழுமியிருந்த பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. அதே நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி யுத்தத்தின் பேரழிவுகளை சந்தித்த தமிழ் மக்கள் வாழ்ந்து வரும் கிளிநொச்சி மாவட்டத்தின் திருநகரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டது. அங்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவிகளையும், மாணவர்களுக்கான நிதி உதவிகள் மற்றும் பாடசாலை உபகரண பொருட்களையும், மாற்றுத்திறனாளிகளுக்கான அன்பளிப்பு பொருட்களையும் வழங்கினர். எனக்கு அப்பா இல்லை, அண்ணா அவரும் இறந்துட்டார். அதெல்லாம் வீட்டு சரியான கஷ்டம். தையல்ன்றது எனக்கு தைக்க தெரியும், ஆனால் இயந்திரம் இல்லை. ஆனால் இவர் கொடுத்து உதவி செஞ்சதால் இப்போ நான் வீட்டில் இருந்து தைச்சி எங்களோட குடும்ப செலவுக்கு உதவி செஞ்சதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த உதவியால் எனது வாழ்வாதாரத்தை இன்னும் மெருகூட்டக்கூடியதாக இருக்கும். அதை வைத்து எனது பிள்ளைகளையும் எனது வருமானத்தை ஊட்டக்கூடியதாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு எனது தேவைகளையும் நான் இதால் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அதையிட்டு நானுமே மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இப்படியான திட்டங்களை எமது மக்களுக்கு செய்கிறதாலே எவ்வளவோ பெரிய நன்மைகளை அடையலாம் என்று சொன்னால், நிறைய இங்கே ஏற்கனவே இடம்பெயர்ந்து நிறைய மக்கள் நிறைய துன்பங்களை அனுபவித்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு உடைமைகளும் எதுவுமே இல்லாதது இந்த உதவி வந்து அவர்களுக்கு இன்னும் மேலும் பெரிய உதவியாக இருக்கும். இப்படியான திட்டங்களை கிராமமாக எடுத்து உண்மையாக வறுமைக்கோட்டுக்குள் உள்ள மக்களுக்கு இப்படி வேலை திட்டத்தை கொடுக்கறதுக்கு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு 7 பிள்ளைகள். நான் தையல் பழகினேன். அப்போ நான் அந்த தையல் கூலி வேலை இந்த மனுஷன். அப்போ கையில் தைச்சி என் குடும்பத்தை புள்ளியில படிப்பிச்சோம் நல்ல நிலைமை கொண்டு வர முடியும் எனக்கு ஆசை. அதனால நான் இந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2ஆம் கட்ட பணிகளில் குறிப்பாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட சமூகங்களின் கல்வி மற்றும் வாழ்வாதார அனுசரணை திட்டம் என்ற திட்டத்தின் ஊடாக சுமார் 10,000க்கும் மேற்பட்ட சிறுவர்களுக்கும் 660 குடும்பங்களுக்கும் லைகாவின் ஞானம் அறக்கட்டளை வருடாந்திரம் உதவிகள் வழங்கி வருகிறது. இதன் மூலம் இலங்கையின் மேற்குறிப்பிட்ட 11 மாவட்டங்களிலிருந்து வருடாந்திரம் தலா 55 குடும்பங்கள் விகிதம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களின் குடும்பங்களில் நிலவும் வறுமையை நிரந்தரமாக இல்லாதொழிக்கும் நோக்கில் குடும்பம் ஒன்றிற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையினை வழங்கி அவர்களின் நிரந்தர வாழ்வாதார மூலத்தினை ஏற்படுத்திக் கொடுப்பதே எங்கள் நோக்கமாகும். ஜூன் 23ஆம் தேதி யாழ்ப்பாணம் காலை 10 மணி. யாழ்ப்பாணத்தின் 4ஆம் குறுக்கு தெருவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள லைகாவின் ஞானம் அறக்கட்டளையின் பிராந்திய அலுவலகம் திங்கட்கிழமையன்று திறந்து வைக்கப்பட்டது. பலத்த வரவேற்பிற்கு மத்தியில் நல்லூர் துர்காதேவி மண்டபத்தில் நடைபெற்ற விசேஷ நிகழ்வில் பயனாளிகளுக்கான உதவிகளும் அன்பளிப்பு பொருட்களும் வழங்கப்பட்டன. அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், சமூக சேவை அதிகாரிகள், ஆர்வலர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அதே நாள் ஜூன் 23ஆம் தேதி வவுனியா மதியம் 2 மணி. லைகாவின் ஞானம் அறக்கட்டளையின் வவுனியா மாவட்ட அலுவலகம் குருமங்காடு கோவில் வீதியில் திறந்து வைக்கப்பட்டது. அங்கு நடைபெற்ற விசேஷ நிகழ்வில் பயனாளிகளுக்கான உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து கடந்த 25 வருடங்களாக வவுனியா பூந்தோட்டம் அகதிகள் முகாமில் உள்ள 150 அகதிகள் தங்களது நிலங்களில் வீடுகளை கட்டுவதற்கான நிதி உதவிகளை வழங்க லைகாவின் ஞானம் அறக்கட்டளை உறுதியளித்திருக்கின்றது. 24ஆம் தேதி திரிகோணமலை காலை 10 மணி.
திரிகோணமலை நகரில் உள்ள திருமால் வீதியில் மாவட்ட அலுவலகம் லைக்காவின் ஞானம் அறக்கட்டளையின் போஷகர் திருமதி ஞானாம்பிகை அல்லிராஜா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இதன் பின்னர் திரிகோணமலை மாநகர மண்டபத்தில் இடம்பெற்ற விசேஷ நிகழ்வில் பயனாளிகள், சமூக முக்கியஸ்தர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அரங்கம் நிறைந்த இந்த நிகழ்வில் உரையாற்றினார் லைக்கா மொபைல் நிறுவனத்தின் பிரதி தலைவர் திருவாளர் பிரேமானந்தன் சிவசாமி அவர்கள். அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தினை, அதாவது வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவது என்பதே அவர்களது பிரதான நோக்கமாக இருக்கிறது. இந்த நோக்கத்தினை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் ஏராளமான திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் முதற்படியாகவே அண்மையில் 3500 மில்லியன் ரூபாய்களை இந்த ஞானம் பவுண்டேஷனுக்கு திருவாளர் சுவாசியம் நகர்வாக தனது சொந்த பணத்திலிருந்து வழங்கி 11 விதமான திட்டங்களை ஆரம்பித்து வைத்துள்ளார் 11 மாவட்டங்களில். அந்த திட்டத்தின் செயற்பாடாகவே கடந்த 3 நாட்களாக நாங்கள் ஒவ்வொரு ஏரியாக்களுக்கும் சென்று அவர்களால் திட்டமிடப்பட்ட கொடுப்பனவுகளையும் உதவிகளையும் அவர்கள் இப்பொழுது வாங்கி வருகிறார்கள். ஜூன் 26 காலை 9 மணி மட்டக்களப்பு. கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு புதிய வன்னியர் வீதியில் அமைந்துள்ள பிராந்திய காரியாலயத்தினை வியாழக்கிழமை காலை திறந்து வைத்த இவர்கள் மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெற்ற விசேஷ நிகழ்வில் பயனாளிகளுக்கான அன்பளிப்பு பொருட்களையும் வழங்கினர். என் பேர் சர்மி. நான் கண்ணங்குட மகா வித்தியாலயத்தில் படிக்கிறேன். இந்த உதவி கிடைக்கிறதால நான் பயோ பிரிவில் கல்வி கற்கிறேன். அதனால் கிளாஸுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதோட வாழ்வாதார உதவி இதெல்லாம் செய்கிறதுனால அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதோட இந்த கல்வி நடவடிக்கையை நான் நல்லபடியாக மேற்கொண்டு நல்ல சித்தியை பெறுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. எனவே இந்த உதவியை செஞ்ச ஞானம் ஃபவுண்டேஷன் நிறுவனத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்குடா வாகனேரி கோலம் வித்தியாலயிலிருந்து மாணவர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இந்த ஞானம் ஃபவுண்டேஷனால் எங்களை இந்த தாய் தந்தை இழந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதண்ணி நாங்கள் மிகவும் விருப்பப்படுறோம். ஏன்னா எங்களோட ஸ்கூல் மிகவும் கஷ்ட பிரதேசமான ஸ்கூல் உண்டு. இப்படியான உதவிகள் வழங்குறதால இந்த ஞானம் ஃபவுண்டேஷனுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பிள்ளைகளுக்கு எவ்வளோ நன்மை செய்கிறாங்க. அந்த பாத்திரத்தில் சைக்கிள் மாதிரி உதவியை தூர ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க. கஷ்டப்படுற இந்த பள்ளிக்கையில் தையல் மிஷின் அப்படி கொடுத்து நல்லா உதவி செய்கிறாங்க. சரி, சந்தோஷமாக இருக்குது. இப்படியான உதவி செய்கிற அம்மாவுக்கு பெரிய நன்றி. கல்குடா கல்வி வலயத்தில் இருக்கிற வந்தாரமுட விஷ்ணு மகா வித்தியாலயத்திலிருந்து வந்திருக்கிறோம். அந்த ஞானம் ஃபவுண்டேஷனால் வழங்கப்படுகின்ற இந்த நிதியுதவி மாணவர்களுக்கு மிகவும் பிரயோசனமாக காணப்படுகின்றது. உதாரணத்துக்கு எங்களோட பாடசாலையில் இந்த இடம் லெவல் தொடங்கியிருக்கிறோம். அதில் ஒரு மாணவிக்கு இவங்களால் வழங்கப்படுற நிதி மிகவும் பிரயோசனமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு, பள்ளி சம்பந்தமான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அதோட அங்கே இருக்கிற கூடுதலான மாணவர்கள் மிகவும் வறுமை கோட்டுகளில் இருக்கிறதால இந்த நிதி உதவியால் மிகவும் பிரயோசனம் அடைவாங்கன்னு நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். அதே நாள் ஜூன் 26ஆம் தேதி அம்பாறை மதியம் 12 மணி அம்பாறை மாவட்ட காரியாலயம் அக்கரைப்பற்று பொத்துவில் வீதியில் திறந்து வைக்கப்பட்டது. இதன் பின்னர் அத்தாவுல்லா கலையரங்கில் இடம்பெற்ற உதவிகள் வழங்கும் விசேஷ நிகழ்வில் மூவின மக்களும் பெரிய எண்ணிக்கையில் கலந்து கொண்டனர். அதே நாள் ஜூன் 26ஆம் தேதி மன்னார் மாலை 3 மணி சகல சமூகத்தையும் சார்ந்த பயனாளிகளால் நிரம்பி வழிந்த அந்த அரங்கில் திருவாளர் பிரேமானந்தன் சிவசாமி அவர்கள் உரையாற்றினார். மன்னாரில் செபாஸ்டின் கோவில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட அலுவலகத்தினை சம்பிரதாய பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. மன்னார் நகரசபை மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேஷ நிகழ்வில் பயனாளிகளுக்கான உதவிகள் வழங்கப்பட்டது.
இந்த நிகழ்விற்கு மன்னார் மாவட்டத்தின் பிராந்திய கல்வி அதிகாரிகள், அதிபர்கள், மாணவர்கள், மன்னார் மற்றும் மடு பிரதேசங்களைச் சேர்ந்த பயனாளிகளும் கலந்து கொண்டனர். 8 மாவட்டங்களில் வெற்றிகரமாக திறக்கப்பட்ட அலுவலகங்கள் மூலம் 3000 மில்லியன் நிதித் தொகைக்கான திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு லைகா ஞானம் அறக்கட்டளை 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர் தொட்டிகளை வழங்கியுள்ளது. பெரிய தம்பனை கிராமம். யுத்தத்தால் மிகவும் மோசமாக அழிவடைந்த பெரிய தம்பனை மகா வித்தியாலயத்திற்கு அவசியமான தேவைகளை லைகா ஞானம் அறக்கட்டளை வழங்கியுள்ளது. ரூபாய் 16,35,000 நிதியுதவியுடன் கிணறு கட்டப்படுவதுடன் தண்ணீர் தொட்டிகள் வழங்கப்பட்டு குடிநீர் வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன. அதற்கான வயல் நிலங்களும் வழங்கப்பட்டுள்ளது. வவுனியா தமிழ் மகா வித்தியாலயம். தேசிய பாடசாலையான வவுனியா தமிழ் மக்கள் வித்தியாலயம் மீள்குடியேற்ற முகாமாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. அந்த பாடசாலையின் கட்டிடங்கள் மற்றும் வசதிகள் மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் பராமரிக்கப்படவில்லை. 3200 மாணவர்கள் கல்வி கற்கும் வவுனியா தமிழ் மகா வித்தியாலயத்தின் வசதிகளை சீர்படுத்த லைகா ஞானம் அறக்கட்டளை ரூபாய் 16,35,000 நிதியுதவியை வழங்கியுள்ளது. மாணவர்களின் வசதிக்காக கிணறு கட்டப்படுவதுடன் தண்ணீர் தொட்டிகள் வழங்கப்பட்டு குடிநீர் வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன. அதற்கான வயல் நிலங்களும் வழங்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான புலமை பரிசில் திட்டம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல்கலைக்கழக கல்வியை தொடர்வதற்கு நிதி உதவியை எதிர்பார்த்து நிற்கும் மாணவர்களுக்கான புலமை பரிசில் திட்டம் லைகா ஞானம் அறக்கட்டளையால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 50 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர்கள் பல்கலைக்கழக கல்வியை முடிக்கும் வரை இந்த பணம் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் கல்வியை நிதி பிரச்சனையின்றி தொடர முடிவதுடன் அவர்களின் எதிர்காலம் பிரகாசமாவதற்கும் வழிவகை செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் வடக்கு பகுதியில் நீர் பிரச்சனையை எதிர்கொண்ட விவசாயிகள் அதிலிருந்து விடுபட்டு விவசாயத்தை தொடர்வதற்கு லைகாவின் ஞானம் அறக்கட்டளையால் 42 கிணறுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன. கல்வி மேம்பாட்டு திட்டம். வடக்கு கிழக்கில் மாணவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம். லைகா ஞானம் அறக்கட்டளை வடக்கு கிழக்கு பகுதியில் 8 மாவட்டங்களில் கல்வியில் பின்தங்கி நிற்கும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் இந்த திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. சாதாரண தரம் பயிலுகின்ற 4,000 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கணிதம், ஆங்கிலம் பயில்வதற்கான மேலதிக வகுப்பு வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகின்றன. இதன் மூலம் ஆங்கில அறிவை பெற்று மாணவர்கள் நம்பிக்கையுடன் மேலதிக கல்வியை தொடர வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வாழ்வாதார உதவிகள். வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களில் தேர்வு செய்யப்பட்ட 80 பேருக்கு வாழ்வாதாரத்திற்கான வருமானத்தை ஈட்டிக்கொள்ள உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்கள் விரும்பிய தொழிலை ஆரம்பிக்க தலா 1 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொடர்ச்சியாக வருமானத்தை ஈட்டி குடும்ப வருமானத்தை அதிகரிக்க வழிவகை செய்து கொடுக்கப்பட்டுள்ளது.